இருக்குதா? நியாய தீர்ப்பு இருக்குதுங்களா? அவருடைய நியாய தீர்ப்பு. ஸோ டோன்ட் லுக் தோஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த காட்டு மரங்களை பார்க்காதீங்க, வளரும், செழிப்பாக இருக்கும், சைஸ் வில் பி வெரி பிக். இந்த அளவு ரொம்ப பருமனாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியாக இருக்கும், ரொம்ப உயரமாக கூட இருக்கும். எ டே வில் கம், இட் வில் கட் ஆஃப். அதிலே போட்டுருது வெட்டப்படும். அதில் படித்து பாருங்கள், வெட்டப்படும் இருக்குதுங்களா? அந்த ரோமர் 11 வெட்டப்படும் இடத்துல போட்டிருக்கோம். இட் வில் பி கட் ஆஃப். தமிழ் பைபிள் ஆங்கிலத்தில் இட் இல் பிளாக்ட். அதில் ரோமர் 11 அதிகாரத்தில் கூட அந்த வசனம் இருக்கும். ஒரு நாள் வரும் அது வெட்டப்படும், இல்லையா? 24 கவனிங்க. இதே மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு நாள் என்ன ஆகிடும்? அதை ஹைலைட் பண்ணுங்களேன், ஹைலைட் பண்ணுங்க சத்தமா. என்னங்க? வெட்டப்படும், நீயும் வெட்டுண்டு போவாய். என்னை கேட்கிற யாரானாலும் இதை சபிக்கிறோன்றது இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், அவர் சபிக்கலை யாரையுமே. தி திங் இஸ் டு பி எ கரெக்ஷன் அண்ட் டு பி எ காஷன். நமக்கு ஒரு எச்சரிப்பு, அதே போல நமக்கு ஒரு முன் அறிவிப்பு, முன் பாதுகாப்பு. என்ன சொல்லுங்க? முன் அறிவிப்பு. திரும்ப சொல்கிறேன், அவர் வெட்டினார்னால் உலகத்தில் யாரும் இணைக்க முடியாது. அவர் இணைத்தாரானால் யாரும் வெட்ட முடியாது. ஆமேன். நம்புறீங்களா? இஃப் காட் கட் ஆஃப், நோ மேன் கேன் புட் இட். ஆனால் தேவன் இணைப்பாரானால் எந்த மனுஷன் பிரிக்கவே முடியாது. பவுல் சொல்கிறான், நாசமோ மோசமோ பட்டயமோ பசியோ நிர்வாணமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இல்லை கரங்களை போய் சொல்லுங்கள், தேவனே அந்த இணைப்பிலே சாகும் வரை நிலைத்திருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. எல்லாம் சாகும் வரை உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய அறிவையும் உம்முடைய ஐஸ்வர்யத்தையும் உம்முடைய ஆழங்களையும் உம்முடைய கிருபைகளையும் பெற்றுக்கொள்ளுகிற மனிதனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதுக்கு என்ன வேணும் தெரியுமா? என்ன வேணும்? ஒரு சப்மிசிவ் ஸ்பிரிட், இணக்கமுள்ள ஒரு ஆவி, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு ஆவி, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆவி, கீழ்ப்படுகிற ஒரு ஆவி. இதனுடைய செய்தி அல்ல. ஆனாலும் ஆவியானவர் திரும்ப திரும்ப நினைப்பூட்டுகிறார். எல்லாம் சொல்லுங்க, நான் நல்ல ஒலிவ மரத்தோடு கூட இணைந்திருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனையோ சக்திகள் வந்தது நம்மை பிரிப்பதற்கு. உலகம், உறவு, சரீரம், பொருளாதாரம், குடும்ப உறவுகள், so many things came, but still I am connected with God. எல்லாம் சொல்லுங்க, இன்னும் சத்தமா, இன்னும் அவரோடு கனெக்டாக இருக்கிறனே, அது எனக்கு போதும். சத்தம், அது எனக்கு. உலகம் நிறைய விமர்சனங்கள் சொல்ல, கிரிட்டிக்ஸ் வருது. உனக்கு அது இல்லையே, நீ ஜோம் பண்ணுறியே, உனக்கு ஏன் இது இல்லை, நீ ஜோம் பண்ணுறியே, நீ ஏன் அப்படி இருக்கிற, உன் புருஷன் எப்படி இருக்கிறான். so many things will happen, but things I know one thing, ஆண்டவர் என்னை ஒட்ட வைத்திருக்கிறார். ஒட்ட வைத்திரு